வணக்கம். மீண்டும் இந்த நிகழ்ச்சிக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். நம்ம இந்த ட்ரோன் டெக்னாலஜி பற்றி விரிவாக பேசிகிட்டு இருந்தோம். அது தொடர்ந்து இன்னும் சில அந்த ட்ரோன் டெக்னாலஜி அந்த கோர்ஸ் சம்மந்தமான சில தகவல்கள் சொல்லிவிட்டு, அப்புறம் அது தொடர்ந்து அந்த 3D பிரிண்டிங் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம கார்த்திக் கிஷோர் அவர்கள் இன்னும் விரிவாக நம்மகிட்ட உரையாட இருக்கிறார். அவரை வரவேற்கிறேன். வணக்கம் சார். ட்ரோன் அந்த கோர்சஸ் பற்றி ஏதாவது இருக்கான்றது மட்டும் சொல்லுங்கள். பட் அந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இருக்குன்றது பற்றி. சரிங்க சார். ஸோ இப்போ வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாட்டில் மட்டுமே ஒரு 20க்கும் மேலே RPTO, அதாவது வந்து ரிமோட் பைலட் ட்ரைனிங் ஆர்கனைசேஷன்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து பிளான் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோர்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு பயனளிக்கணும் அப்படின்ட்டு நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் அதை ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கொடுத்தாங்க. ஸோ அது ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்பவே உபயோகமாக இருந்துச்சு. நான் காலேஜில் படிக்கும்போது கூட 3D பிரிண்டிங் சார்ந்த தொழில்நுட்பங்களை வந்து இலவசமாக எங்களுக்கு கொடுத்தாங்க. அதே போல் இதுவும் வந்து ட்ரோன் டெக்னாலஜி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனால ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இது மாதிரியான விஷயங்களெல்லாம் தேடி இலவசமாக ஒன்று கிடைக்குது. 60,000 கொடுத்து படிக்கிற ஒரு கோர்ஸ் இலவசமாக கொடுக்குறாங்க. அப்படிங்கும்போது தேடி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இருக்கக்கூடிய காலேஜ் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் படித்து கற்றுக்கிட்டாங்கன்னா ரொம்பவே வந்து அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இந்த ட்ரோனில் வந்து பார்த்தீங்கன்னா R&D அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிவிஷன் எல்லாத்துலேயுமே இருக்குது, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். அதில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ட்ரோனுக்கு சவாலாக இருக்கக்கூடியது வந்து பேட்டரி லைஃப். பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் வந்து வானத்தில் பறக்கிறதே ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கும். அது வந்து இனி வரக்கூடிய நாட்களில் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பீப்புள்ஸ் வந்து ஒரு சொல்யூஷன் வந்து ஆஸ் ஆஃப் நோ பார்த்தீங்கன்னா வந்து லித்தியம் சல்ஃபர் பேட்டரிஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. இனி வர நாட்களில் பேட்டரியா இல்லை ஃபியூல் ஒரு சொல்யூஷனை கொடுக்க போதா அப்படிங்கிறதையும் வந்து இந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் வந்து பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். எனிவே இந்த டவுன் த லைன் ஒரு 10 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ட்ரோன் அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு அங்கமா இருக்கும். இப்ப எப்படி ஸ்மார்ட் போன்ஸ் முதல்ல வந்து ஒரு வாவ் ஃபேக்டரா எக்ஸைட்டிங் எலிமெண்டா நம்ம பார்த்தோமோ, ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அன்றாட வாழ்க்கையில ஒரு பகுதியாயிடுச்சு. கையிலுமே ஒரு போன். அதே போல ட்ரோன்ஸும் பாத்தீங்கன்னா எல்லா வீட்லயுமே ஒரு ட்ரோன் இருக்கும். வீட்டுக்கு ஒரு ட்ரோன் பைலட்டும் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு 10 to 15 இயர்ஸ்ல நடக்கும். ஸோ அதனால ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் ஃபியூச்சர்ல என்ன நடக்க போதோ அதை இப்பயே கொஞ்சம் ஃபோர்காஸ்ட் பண்ணி அதுல தன்னுடைய டைமை இன்வெஸ்ட் பண்ணி ஸ்கில்ஸ் அக்வயர் பண்ணிக்கிட்டாங்கன்னா கண்டிப்பா வந்து அவங்களுடைய ஃபியூச்சர் கெரியருக்கு வந்து பயப்படவே தேவையில்லை. ஸோ அதனால ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அது இல்லாம இது ஒரு யூனிக்கான ஒரு ஸ்கில் செட் யாரு வச்சிருந்தாலும் அவங்களுடைய கெரியர் வந்து சேஃபான ஒரு ஜோன்ல இருக்கு சார். ஸோ ட்ரோன் இஸ் drone is a game changer. வெரி குட். ட்ரோன் டெக்னாலஜி பற்றி நம்ம இடையே அதை விரிவாக சொல்லியிருக்கிறாரு. அது எமர்ஜிங் டெக்னாலஜி, இந்த வளர்ந்து வரும் தொழில்நுட்பத்தினால நிறைய வாய்ப்புகள், இன்னும் நம்ம வேலை வாய்ப்புகள், அந்த கெரியர் டெவலப்மெண்ட்டுக்கான நிறைய ஸ்கோப் இருக்கிறத பற்றி மிக அழகாக நமக்கு எடுத்துரைத்தார்கள். அவருக்கு நன்றி. அதை தொடர்ந்து நம்ம இந்த நிகழ்ச்சியில் வந்து இந்த 3D பிரிண்டிங் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ அவர் சாரோட சில இது நம்ம கேள்விகள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். 3D பிரிண்டிங் அது வந்து அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங்னு சொல்கிறாங்க டெக்னிக்கலாக. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் சார். 3D பிரிண்டிங் அப்படின்னா என்ன, அது வந்து எப்படி நமக்கு பயன்படுது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் சொல்லுங்கள். ஸோ நான் ஆல்ரெடி சொன்னது போல் 21ஆம் நூற்றாண்டின் ஸ்கில்ஸ், 21st century ஸ்கில்ஸில் தான் இந்த 3D பிரிண்டிங் வருது. 3D பிரிண்டிங் அப்படிங்கிற பேர்லேயே பார்த்தீங்கன்னா 3D பிரிண்டிங் இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம கேள்விப்பட்ட பிரிண்டிங் அப்படிங்கிறது வந்து லைக் ஜெராக்ஸ் மிஷின் பேப்பர் வைப்போம், அதில் வந்து பிரிண்ட் பண்ணி கொடுக்கும், அதுதான் பிரிண்டிங். அது 2D பிரிண்டிங். அது பேர் வந்து 2D பிரிண்டிங். இப்போ ஸோ அதில் வந்து 2 டைமென்ஷனல் தான் இருக்குது, அதனால அது 2D பிரிண்டிங்னு சொல்லுவோம். 3D பிரிண்டிங் அப்படிங்கும்போது பேர்லேயே இருக்கு 3 டைமென்ஷனல், லென்த்து, பிரெத், ஹைட், திக்னஸ், அதெல்லாமே வந்து 3மே இருக்கனால அது வந்து 3D பிரிண்டிங்னு சொல்கிறோம். 3D பிரிண்டிங் அப்படிங்கிற ஒரு டேர்ம் வந்து லேட்டரல் ஸ்டேஜில் தான் வந்து காயின் பண்ண டேர்ம். அதுக்கு முன்னாடி அதோடைய டொமைன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங்னு சொல்லி அதுலேருந்து தான் வந்தது. AM அப்படிங்கிற அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங்லேருந்து தான் காயின் பண்ண வேண்டியது தான் 3D பிரிண்டிங். அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் அப்படின்னா என்னதுன்னா பேர்லேயே இருக்கு. ஒன்ஸ் அகைன் எல்லாத்துக்குமே நமக்கு பேர்லேயே இருக்கு சார். அடிட்டிவ் அப்படிங்கிறது அடிஷன், அதாவது கூட்டுறது அப்படிங்கிறது மேனுஃபேக்சரிங். ஸோ ஒரு உருவாக்கக்கூடிய ஒரு தன்மை. அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறது அடிஷனில் வந்து உருவாக்கக்கூடிய ஒரு மேனுஃபேக்சரிங். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு கன்வென்ஷனல் மேனுஃபேக்சரிங்
ட்ரெடிஷ்னல் மேனுஃபேக்சரிங்கில் இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே நான் வந்து ரொம்ப ஒரு சின்ன ஒரு ground எக்ஸாம்பிள் level ல இருந்தே சொல்றேன். சொன்னீங்கன்னா Ground அது level ல எப்படின்றது. சொல்றேன். உங்களுக்கு கார்பெண்டிங் எடுத்துக்கோங்க. கார்பெண்டிங் ஒரு சேரை வந்து தயாரிக்கிறது, பண்ணுங்க. ஒரு மரச்சேரை தயாரிக்கிறது. பார்த்தீங்கன்னா மரத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து கட் சீவி பண்ணிட்டு சீவி சீவி தான் பண்றது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்து ஸ்கல்ப்டிங் எடுத்துக்கோங்க. சிற்பக்கலை. சிற்பத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு கல்லை வந்து கொஞ்சம் கொஞ்சமா செதுக்கி தான் அடுத்து வந்து இது பண்ணுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து லைக் நம்ம மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய மேனுஃபேக்சரிங் டெக்னிக்ஸ் இருக்கு. லேசர் கட்டிங் இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஜெட் மேனுஃபேக்சரிங் இருக்கு. இந்த மாதிரி கன்வென்ஷனல் மேனுஃபேக்சரிங் மெத்தட்ஸ் நிறைய இருக்கு. ஈவன் சிஎன்சியா இருக்கட்டும். இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா மெட்டீரியலை பார்த்தீங்கன்னா வந்து ரிஃபைன் பண்ணி, அதாவது வந்து கொஞ்சம் அதுலேருந்து ரிமூவ் பண்ணி தான் தேவையான அந்த ஒரு அவுட்புட், தேவையான வந்து அந்த மெட்டல் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சப்ராக்டிவ் மேனுஃபேக்சரிங். ஒரு மெட்டீரியலை கழிச்சு அதில் நமக்கு தேவையான ஒரு மெட்டலை வந்து எடுக்கிறது. இதுவே பார்த்தீங்கன்னா வந்து அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங்ல வரும்போது மெட்டல் வந்து நமக்கு தேவையான மெட்டல் கிடைக்கிறதுக்கு கூட்டுறது, அடிஷன் கூட்டிகிட்டே போகிறது. ஸோ அதுதான் வந்து 3D பிரிண்டிங்கோடைய ஒரு ஃபவுண்டேஷனான ஒரு டெஃபினிஷன். இல்லை 3D பிரிண்டிங் எந்தெந்த துறையில் வந்து நம்ம அதை பயன்படுத்துகிறோம் அதை சொன்னீங்க. இப்போ எந்தெந்த துறையில் அதை இப்போதைக்கு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்? ஸோ 3D பிரிண்டிங் பார்த்தீங்கன்னா வந்து பல்வேறு துறைகளில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படியே ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆர்டராகவே போயிடலாம். 3D பிரிண்டிங்க்கு இன்னொரு பேர் இருக்கு, ரேபிட் ப்ரோட்டோடைப்பிங்னு சொல்லுவாங்க. நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா அது இதுக்கு பின்னாடி வந்து டெக்னிக்கல் டெஃபினிஷன்ஸ்ல வந்து ஒரு சின்ன தவறுகள் இருக்கு. பட் எல்லாருமே பார்த்தீங்கன்னா 3D பிரிண்டிங் ரேபிட் ப்ரோட்டோடைப்பிங்னு சொல்றாங்க, அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் சொல்றாங்க. பட் ரேபிட் ப்ரோட்டோடைப்பிங் 3D பிரிண்டிங்க்கு இன்னொரு பேர்னு சொல்ல முடியாது. பட் ரேபிட் ப்ரோட்டோடைப்பிங் அப்படிங்கிறது ஒரு ப்ராசஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ்லாம் போனோம்னு வச்சுக்கோங்களேன், ப்ரோட்டோடைப்னு சொல்லுவோம். அந்த ப்ரோட்டோடைப்பை வச்சு தான் பல்வேறு மெட்டல்ஸ் வந்து கிரியேட் ஆகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மாடல் மாதிரி சொல்கிறீங்க. மாடல் ஒரு முழுசாக பண்ணுறதுக்கு முன்னாடி அது வந்து முன்னாடியே நம்ம ஒரு மாடல் மாதிரி கிரியேட் பண்ணிவிட்டு அதை வச்சு டெவலப் பண்ணுற மாதிரி. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சார் வந்து ஒரு ப்ரோட்டோடைப்பை வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேனுஃபேக்சரிங் இப்போ இருக்கக்கூடிய கன்வென்ஷனல் மெத்தட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் வழியாக பண்ணும்போது லைக் வந்து அதுக்கு வந்து அது வந்து ஒரு டை கிரியேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் வந்து கேஸ்டிங் செட் ரெடி பண்ணணும், அதுக்கப்புறம் மெட்டல் ஊற்றணும், அதுக்கப்புறமேல் பார்த்தீங்கன்னா அதுக்கு டைம் வெயிட் பண்ணணும், அது வந்ததுக்கு அப்புறமேல அதை போஸ்ட் ப்ராசஸிங் பண்ணணும். ஸோ இது வந்து இட் டேக்ஸ் சம் டைம். இதுவே பார்த்தீங்கன்னா நம்ம 3D பிரிண்டிங்ல வந்து பேர்லேயே இருக்கு ரேபிட் ப்ரோட்டோடைப்பிங். அந்த ப்ரோட்டோடைப் வந்து சீக்கிரமாக கிடைச்சிரும். ஸோ இது ஒன்று. அதே மாதிரி மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ்குள்ளார நம்ம போகும்போது ஒரு காம்பனன்ட் நமக்கு உருவாகணும் அப்படின்னா வேரியஸ் ஸ்டெப்ஸை கடந்து தான் சார் வருது. ஒரு மில்லிங்காக இருக்கட்டும், பெண்டிங்காக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அது கன்வேயரில் போகிறதா இருக்கட்டும், ஒவ்வொரு செக்மெண்ட்டாக ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி இருக்கும் சார். அசம்பிளி லைன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு செக்மெண்ட்டாக இருக்கும். பட் 3D பிரிண்டிங் வரும்போது ஒரு 1000 ஏக்கர் பரப்பு கொண்ட ஒரு கம்பெனி 3D பிரிண்டிங் உள்ளார வரும்போது ஒரு ஸ்மால் பேட்ச் ப்ரொடக்ஷனாக மாறும் சார் அது. ஏன்னா ஒரு 10 செட் ஆஃப் டிவிஷன் இருக்குது. வெவ்வேறு இப்போ அசம்பிளி லைன்ல ஒரு 100 பேர் இருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து அங்கே மேனுஃபேக்சரிங் லைன்ல ஒரு 100 பேர் இருக்கிறாங்க. இவங்களை கண்காணிக்கிறதுக்கு இன்ஜினியர்ஸ் இருக்கிறாங்க, அவங்களை கண்காணிக்கிறதுக்கு மேனேஜர்ஸ் இருக்காங்க. இத்தனை பேர். ஸோ இத்தனை மேன் பவர் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே ஒரு மெஷினே செஞ்சு முடிக்கும் போது ஆட்கள் குறைவாங்க, இடம் குறையும். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் வந்து ஒரு புரட்சியை வந்து பெரிய டைம் சேவிங், நமக்கு காஸ்ட் சேவிங் ஸ்பீடாக பண்ண முடியும். நம்பர் ஆஃப் குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு. குறுகிய நேரத்தில் நிறைய நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மாஸ் ப்ரொடக்ஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஒரு பெரிய இதுவாக இருக்கும். அண்ட் ஆஃப்டர் தட் பார்த்தீங்கன்னா ஹெல்த் கேர். 3D பிரிண்டிங் வந்து ஹெல்த் கேரில் வந்து ஒரு பெரிய பேரடைம் ஷிஃப்ட் தான். ஏன்னா நம்ம உடம்புலயே பார்த்தீங்கன்னா விலை உயர்ந்த ஒரு சில உறுப்புகள்லாம் இருக்கு. ஹார்ட்டு, கிட்னி, லிவர், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ரெப்ளிகாவா எந்த ஒரு கருவியாலையுமே உருவாக்க முடியாது. உருவாக்கி தர முடியும். பட் ஆனால் நம்ம உடம்புல எப்படி இந்த சைடில் இருக்க கிட்னி மாதிரியே இந்த சைட்லையும் வேணும் அப்படிங்கும்போது அதே அக்யூரசியோட, அதே டிசைனல் அவுட்புட்டோட, ஃபங்க்ஷனல் அவுட்புட்டோட கண்டிப்பாக கிடைக்காது.
பட் 3D பிரிண்டிங் வந்து அதை சாத்தியப்படுத்தியிருக்கு. பார்த்தீங்கன்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம போன்ஸ் உடைஞ்சாலோ இந்த கையில் இருக்கிற மாதிரி அதே மாதிரி போன் வந்து நம்ம வந்து 3D ஸ்கேனிங் பண்ணி அதை வந்து பிரிண்டர் வந்து தயாரித்து கொடுக்கும். அதே சமயத்தில் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து MIT மேசூட்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹார்ட் அப்புறமேல அதை சார்ந்த வந்து வெசல்ஸை வந்து 3D பிரிண்டிங் மூலியமா தயாரிச்சிருக்கிறாங்க. அதை வந்து நிறையா ஆஸ் அ பைலட்டாக அதை ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி ரன் பண்ணியிருக்காங்க. ஓவர் த 2 years ஆஃப் அந்த ப்ராஜெக்டோடைய விளைவு வந்து இப்போ வந்து அந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆயிருக்கு. அதாவது நம்ம உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்ல இருந்து அயோர்டா அப்படிங்கிற ஒரு உறுப்பு இருக்கு. அதுதான் வந்து ரத்தத்தை வந்து எல்லா பார்ட்ஸுக்குமே வந்து வேகமாக வந்து புஷ் பண்ணி விடுறது. அந்த அயோர்ட்டால பார்த்தீங்கன்னா வந்து ஹார்ட் அட்டாக் வருது, பல்வேறு ரீசன்ஸ்னால வருது சார். அதுல முக்கியமா எல்லாருக்குமே வரக்கூடிய ப்ராப்ளமே அயோர்ட்டா வந்து சுருங்கிரும். அயோர்ட்டா சுருங்கினால ரத்தம் வந்து போறதுக்கு கஷ்டப்பட்டு நாளடைவில் ஹார்ட் அட்டாக்கா மாறுது. அந்த அயோர்ட்டாவை என்ன பண்ணிருக்காங்கன்னா 3D பிரிண்டிங்கை வச்சு அயோர்ட்டா மாதிரியே ஒரு ஃபிலமெண்ட் மூலியமா 3D பிரிண்டட் அயோர்ட்டாவை வந்து உள்ளார வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன பண்ணும்னா எப்பெல்லாம் வந்து அது சுருக்கமாகுதோ அப்பெல்லாம் இது வந்து விரிஞ்சிரும். எப்பெல்லாம் சுருக்கமாகுதோ அப்பெல்லாம் அது விரிஞ்சிரும். விரியும் போது என்ன ஆகும்னா அந்த பிளட் ஃப்ளோ கரெக்ட் ஆகும். ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய அந்த ரிஸ்க்னஸ் வந்து இது வந்து க்ளோஸ் பண்ணும். அப்போ இந்த ஆர்கன் ரீப்ளேஸ்மெண்ட் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உயிரே காப்பாற்றக்கூடிய மெடிக்கல் ஃபீல்டில் நிறைய மெடிக்கல் ஃபீல்டில் வந்து இது 3D பிரிண்டிங் வந்து லைஃப் சேவிங் ஒரு டெக்னாலஜியாக இருக்குது. அதே மாதிரி கிட்னி பார்த்தீங்கன்னா வந்து உடம்புல இருக்க ரத்தத்தையே பியூரிஃபை பண்ணக்கூடிய ஒரு ஆர்கன். அது வந்து செயலிழந்துருச்சுன்னா வந்து மனிதன் வந்து இறந்துருவான். அப்படிப்பட்ட 3D பிரிண்டிங் வந்து ஜஸ்ட் டிசைனல் அவுட்புட்டை மட்டும் கொடுக்கறது இல்லை, ஃபங்க்ஷனலாகவும் எப்படி வந்து இந்த கிட்னி செயல்படுதோ அதே மாதிரி இந்த கிட்னியும் செயல்படுறதுக்கு ஃபங்க்ஷனலாகவும் நிறைய ட்ராக்கிங்ஸ் எல்லாம் பண்ணி டேட்டாவெல்லாம் ரிட்ரைவ் பண்ணி அது வந்து செயல்பட வைக்குது. ஸோ இது மாதிரியான விஷயங்கள் வந்து ஹெல்த் கேரில் பண்ணியிருக்கு. அது இதெல்லாத்த விட பெரிய ஒரு உச்சமாக வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய டிஷ்யூஸ் எல்லாம் எடுத்து ஃபேட்டி டிஷ்யூஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபேட்டி டிஷ்யூ எடுத்து அதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெம் செல்ஸாக மாற்றி ஃபேட்டி டிஷ்யூவை ஸ்டெம் செல்ஸாக மாற்றி அதில் வந்து ஜெல் அப்படிங்கிற ஒரு பயாலஜிக்கல் எலமெண்ட்டை மிக்ஸ் பண்ணி ஓவர் த பீரியட் ஆஃப் டைமில் அது வந்து பயோ செல்ஸாக மாறி இருக்கு. அந்த பயோ செல்ஸ்ல இருந்து நம்ம 3D பிரிண்டிங்க்கு பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஃபிலமெண்ட் சொல்லுவோம் சார், அந்த ஃபிலமெண்ட்டை அந்த பயோ இங்க்ல இருந்து எடுத்திருக்காங்க. அந்த பயோ இங்கை வந்து 3D பிரிண்டிங் மூலியமா அது பிரிண்ட் பண்ணும்போது அது உருவாக்கக்கூடிய அந்த ஹார்ட்டுக்கு உடம்புல எப்படி செல்ஸ் இருக்கனால உயிரோட்டம் இருக்குமோ அதே உயிரோட்டம் வந்து அந்த சின்ன ஹார்ட்டுக்கு இருக்கு. அது வந்து ஒரு பைலட் தான், ஒரு R&D லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு ஒர்க்கு தான். இன்னும் ஒரு 10 வருஷத்துல பாத்தீங்கன்னா அது சக்சஸ் ஆச்சுன்னா மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை வந்து உலகத்துக்கே ஒரு பெரிய தாக்கத்தை வந்து 3D பிரிண்டிங் ஏற்படுத்தும். பிகாஸ் எந்த ஒரு பொருளுக்கும் உயிரோட்டம் அடைய வந்து செய்ய முடியாது. பட் இது வந்து நடந்துச்சுன்னா சாத்தியமாயிருச்சுன்னா ஒரு பெரிய ஒரு மருத்துவத்துறையில் பெரிய ஒரு இதுவாக இருக்கும். 3D பிரிண்டிங் எமர்ஜிங் இதாக இருக்கும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபுட்டில் கூட பார்த்தீங்கன்னா வந்து 3D பிரிண்டிங் வந்து நம்ம சாப்பிட்ற பர்கர் அப்புறமேலு பீஸா இதெல்லாத்தையும் கூட 3D பிரிண்டிங் வந்து அது பிரிண்ட் பண்ணி தருது. இப்போ ரீசெண்டாக நாசாவில் இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் ஆஸ்ட்ரோனட்ஸ் அவங்க ஸ்பேஸில் இருக்கும்போது அவங்களுக்கு சாப்பாடு பார்த்தீங்கன்னா இல்லாத சமயத்தில் 3D பிரிண்டட் பீஸா, 3D பிரிண்டட் பர்கர்ஸ் இதெல்லாம் வந்து பண்ணி அவங்களுக்கு வந்து லைக் அங்கேயே அவங்க வந்து பிரிண்ட் பண்ணி அவங்களே வந்து அதை சாப்பிட்டுக்கிறாங்க. ஸோ அதுக்குரிய R&D ஒர்க்ஸும் போயிட்டு இருக்கு. அதுவும் முழு வீச்சா வந்து வந்துருச்சுன்னா அதுலேயும் ஒரு ஃபுட்டு டெக்னாலஜிலையும் ஃபுட் அந்த சயின்ஸ்லையுமே ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இப்போ இந்த 3D சம்மந்தமாக அது இன்னும் ஃபர்தராக அதை வந்து ஒரு கெரியராக பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன ஏதாவது ஸ்பெஷலைஸ்டு கோர்ஸ் இருக்கா, இல்லை வந்து இப்போதைக்கு அது ஒரு அடிஷ்னல் கோர்ஸாக தான் இருக்கா, இல்லை தனியாக அதுக்குன்னு ஒரு கோர்ஸ் படிக்கலாமா, இல்லை அது படிக்கிறதுக்கு என்ன ஒரு பேக்ரவுண்ட் வேணும் அந்த லைனில் போகிறதுக்கு? இப்போ 3D பிரிண்டிங்கை பொறுத்த வரைக்கும் சார் அது வந்து ஒரு 3 நிலைகளை கொண்டது. முதல்ல பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன தேவையோ அதை வந்து டிசைன் பண்ணணும். CAD டிசைனிங் பண்ணணும். டிசைன் பண்ணுறதுக்கு நிறைய டூல்ஸ் இருக்குது. Fusion 360ல பண்ணலாம். இதெல்லாமே CAD சாஃப்ட்வேர் Fusion 360ல பண்ணலாம், SolidWorks பண்ணலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு CAD சாஃப்ட்வேரில் ப்ராப்பரான டிசைன் பண்ணணும். ப்ராப்பரான டிசைன் பண்ணதுக்கு அப்புறமேலு நம்ம பண்ணுறது கம்ப்யூட்டரைஸ்டு CAD டிசைன். அதை கொண்டு போய்
3D பிரிண்டர்ல நம்ம லைக் அதை வந்து காப்பி பண்ணி ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸ்ல 3D பிரிண்டிங்ல நம்ம இன்ஜெக்ட் பண்ணுவோம். அந்த 3D பிரிண்டிங்க்கு புரியிற மாதிரி அது மாறணும். லைக் எப்படி கம்ப்யூட்டருக்கு வந்து நம்ம பேசுற லாங்குவேஜ் புரியாது, பைத்தான், C++ அந்த மாதிரி கோடிங் லாங்குவேஜ் தான் புரியுமோ, அதே மாதிரி இந்த இதுக்கு ஒரு லாங்குவேஜ் இருக்கு. அது G கோடு, M கோடு. அந்த கோட்ஸை நம்ம கத்துக்கணும் அப்படின்னு கிடையாது. அந்த 3D பிரிண்டிங்க்கு புரியிற மாதிரி அந்த கோடு தான் தேவை. அதுக்காக ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவோம். இதுதான் ரெண்டாம் நிலை. முதல்ல டிசைன் பண்றோம். அடுத்து இதுக்கு பேரு ஸ்லைசிங்னு சொல்லுவோம். ஸ்லைசிங் அப்படின்னா என்னதுன்னா, அந்த 3D பிரிண்டருக்கு ஏத்த மாதிரி அதை மாறுறது. ஸோ அந்த ஸ்லைசிங்க்கு நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. ஸ்லைசர்னு இருக்கு, கியூரான்னு இருக்கு. அதுல அதிகமா வந்து கியூரா அப்படிங்கிற வந்து ஸ்லைசிங் சாஃப்ட்வேர் தான் எல்லாருமே நம்ம மோஸ்டா யூஸ் பண்றோம். அந்த கியூரால வந்து நம்ம அந்த டிசைனை உள்ளார போடும்போது என்ன ஆகும்னா, அதுவே ஆட்டோமேட்டிக்கா அந்த G கோடுக்கு வந்து மாறிடும். G கோடுக்கு மாறுறதுன்னா, நீ வந்து கரெக்டா இந்த செகண்ட்ல வந்து ரைட் போகணும், இந்த செகண்ட்ல லெஃப்ட் போகணும், மேல போகணும் அப்படிங்கிறது தான் அந்த G கோடு. 3D பிரிண்டிங்க்கு சொல்றது. நம்ம எப்படி நம்ம ஒரு மனுஷனுக்கு நீ இப்படி போய் அப்படி போகணும் அப்படின்னு சொல்றோமோ, ரூட் சொல்றோமோ, அதே மாதிரி ரூட் சொல்றது தான் வந்து இந்த ஸ்லைசிங் சாஃப்ட்வேரோட வேலை. அதுல ஒரு சில ப்ராப்பர்ட்டி கரெக்ஷன்ஸ் மட்டும் நம்ம பண்ணிடணும். பண்ணிட்டு 3D பிரிண்டரை வந்து ஆன் பண்ணிடலாம். 3D பிரிண்டரை ஜஸ்ட் வந்து அந்த பிரிண்டரோடைய ஆபரேஷன்ஸ் அதெல்லாத்த மட்டும் லைட்டா வந்து கத்துக்கிட்டோம்னா 3D பிரிண்டரை இயக்கலாம் சார். இது வந்து ஒரு பேசிக்கான 3D பிரிண்டிங் இயக்கிறதுக்கான 3D பிரிண்டிங் செயல்படுறதுக்கான ஒரு ரூட். 3 நிலைகளை கொண்ட ஒரு விஷயம். ஸோ இதுக்கு வந்து கோர்ஸ் ஏதாவது இருக்கா ஸ்பெஷலாக? இப்போ ஒருத்தர் வந்து இன்ஜினியரிங் பேக்ரவுண்டில் இருக்கார், இப்போ 3Dயில் நான் வந்து கொஞ்சம் எக்ஸல் பண்ணணும், அதை வந்து கொஞ்சம் இன்னும் கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்கு என்ன மாதிரி ஏதாவது இருக்கா கோர்சஸ் அவைலபிள்? ஓகே, 3D பிரிண்டிங் பார்த்தீங்கன்னா சார், இது வந்து ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தவங்க, ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் படித்தவங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து மெக்கட்ரானிக்ஸ் படித்தவங்க, இந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸுக்கு 3D பிரிண்டிங் வந்து அடுத்த கெரியர் ஹோல்ட் பண்றதுக்கான ஒரு டொமைன் இது. ஏன்னா பாத்தீங்கன்னா இதுல வந்து டிசைனிங்னு ஒரு ஃபீல்டு இருக்கு. இந்த இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா டிசைன்ல வந்து ஒரு பெரிய ஆர்வம் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா 3D பிரிண்டிங் போகலாம். ஏன்னா இதுல இருக்க ஒரே ஸ்கில் செட் வந்து டிசைன் மட்டும்தான். டிசைன் கத்துக்கிட்டாங்க, டிசைன் பண்றவங்களா இருந்தாலே போதும், அவங்க 3Dயே அந்த லைன்ல போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நான் சொன்னது இது வந்து ஒரு பேசிக்கான 3D பிரிண்டரோட இது சார். இதுல வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு டைப்ஸ் ஆஃப் அட்வான்ஸ்டு போகும்போது நிறைய இருக்கும். FDP அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்கு. அது பேருனா ஃபியூஸ்டு டெபாசிஷன் மாடலிங்னு சொல்லுவாங்க, FDP. அண்ட் தென் வந்து ஃபாலோடு பை வந்து SLS இருக்குது, SLA இருக்குது, லேசர் பெட் ஃபியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, பவுடர் பெட் ஃபியூஷன். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்கு. DEDன்னு ஒரு ப்ராசஸ் இருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 13 டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ் ஆஃப் 3D பிரிண்டிங் இருக்கு. இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் கோர்சஸ் பற்றி கேட்டீங்க, அதுக்கு முன்னாடி ஒரு சில இன்சைட்ஸ் கொடுத்துட்றேன், அப்படியே கோர்ஸ் கூட கனெக்ட் பண்ணுறேன் சார். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நாசாவில் பார்த்தீங்கன்னா வந்து ரீசெண்டாக அனுப்பின 4 ராக்கெட்ஸில் 2 ராக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா 3D பிரிண்டட் ராக்கெட்ஸ். அதெல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து நான் சொன்ன ஒரு டெக்னிக்கான லேசர் பவர் பெட் ஃபியூஷன் அண்ட் DED, இந்த 2 டெக்னிக்ஸை வச்சு உருவாக்குன 3D பிரிண்டட் ராக்கெட்ஸ். ஏன்னா நாசாக்கு போன நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் உருவான ஸ்டார்ட் அப் கம்பெனியான அக்னிகுல் காஸ்மஸ் அப்படிங்கிற கம்பெனி வந்து நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியில சிஜி கேம்பஸ்ல படிச்ச ஒன் ஆஃப் ஸ்டூடெண்டோடைய ஸ்டார்ட் அப் கம்பெனி. அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்தியால இஸ்ரோ பண்ணாதத ஒரு தனிப்பட்ட கம்பெனியா தமிழ்நாட்டுல இருக்க ஸ்டார்ட் அப் கம்பெனியா பண்ணிருக்கிறாங்க. என்னன்னா 3D பிரிண்டட் ராக்கெட். அது வந்து பாத்தீங்கன்னா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கக்கூடிய ஹையரார்கிக்கல் வரைக்கும் அந்த இன்ஃபர்மேஷன் போய் எல்லாத்துக்கிட்டையும் ரெகக்னைசேஷன் கிடைச்சு தமிழ்நாடு கவர்மெண்ட் ரெகக்னைஸ் பண்ண ஒரு விஷயம் அது. ஸோ இந்த மாதிரி வந்து பெரிய பெரிய சின்ன விஷயங்கள்ல இருந்து பெரிய பெரிய விஷயம் வரைக்கும் 3D பிரிண்டிங். அந்த கோர்சஸ் பத்தி ஷார்ட்டா வருது. கோர்சஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒவ்வொரு காலேஜஸ்லயுமே பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய கோர்ஸ் கரிக்குலத்திலேயே 3D பிரிண்டிங் வந்து ஒன் ஆஃப் த கோர்ஸா இருக்கு. எல்லாருக்குமே எலக்டிவ்னு சொல்லுவோம். அந்த ஏன்னா இது எமர்ஜிங் டெக்னாலஜி, கோர்ஸ் கரிக்குலத்துக்குள்ளார வரல, ஆனா எலக்டிவா எல்லாத்துக்குமே இருக்கு. ஸோ இப்போ இந்த 3D டெக்னாலஜி சம்மந்தமாக இன்னும் மருத்துவத்துறையில் அது மாதிரி இது நீங்கள் சொன்னீங்க, இன்னும் வேறு என்னென்ன துறையில் வந்து இது ஸ்பேஸ் இதெல்லாம் ரிலேட்டடாக இருக்குது, அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள். எஸ் சார், ஷோர்.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏரோஸ்பேஸ் எடுத்துக்கலாம். ஏரோஸ்பேஸ்லலாம் பார்த்தீங்கன்னா 3D பிரிண்டிங்க்கு வந்து ஒரு தனி சிறப்பு இருக்குது சார். நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது 3D பிரிண்டிங்கில். அதில் ஒன் ஆஃப் த அட்வான்டேஜஸ் என்னென்னா, இந்த 3D பிரிண்டர் வந்து இந்த ப்ராடக்டை வந்து உருவாக்கும் போது லாட்டிஸ் அப்படிங்கிற ஒரு விதத்தில் தான் அது உருவாக்கும். அதாவது பார்த்திங்கன்னா நடுவில் பார்த்திங்கன்னா ஹாலோ பார்ட்ஸ் நிறையா இருக்கும். அப்படி ஹாலோ பார்ட்ஸ் இருக்கிறனால லாட்டிஸ் அந்த ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 3D பிரிண்டர் வந்து இயங்கும். ஒரு மாதிரி வந்து கைண்ட் ஆஃப் மேஸ் ஃபார்மேஷன் பண்ணும் அது. அதனால் என்ன ஆகும்னா அந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஒன்று. அதே சமயத்தில் அதோடைய வெயிட் வந்து குறையும். ரொம்ப வெயிட் குறைவாக இருக்கும், லைட் வெயிட்டடாக இருக்கும். அட் த சேம் டைம் இதில் வந்து வேஸ்டேஜும் குறைக்கப்படும். ஸோ வந்து 3 விஷயத்தை வந்து 3மே அட்வான்டேஜ், ஹெவி அட்வான்டேஜான விஷயத்தை 3D பிரிண்டிங். காஸ்ட் எஃபெக்டிவான ஒரு டெக்னாலஜி. ஆமாம். ஸோ ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த ப்ராடக்ட், அட் த சேம் டைம் லைட் வெயிட்டாக இருக்கும், லோ வேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஏரோஸ்பேஸுக்கு மோஸ்ட் நீடடான ஒரு விஷயம். ஏன்னா வானத்தில் பறக்கிற விஷயங்கள் எந்த அளவுக்கு வந்து வெயிட் குறைவாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு அதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாயிருக்கும், ப்ரெசிஷன் நல்லாயிருக்கும், அக்யூரசி நல்லாயிருக்கும். ஸோ அதை வந்து 3D பிரிண்டிங் வந்து செயல்படுத்தியிருக்கு. அதே போல் தான் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் நிறைய பார்த்தீங்கன்னா வந்து 3D பிரிண்டட் காரே உருவாக்கியிருக்காங்க. ஒரு முழு சேஸஸுமே கார் பாடியுமே 3D பிரிண்டட் சேஸஸாக இருக்குது. அட் த சேம் டைம் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டயர்ஸுக்கு பதிலாக 3D பிரிண்டட் டயர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு பெரிய ஒரு இனோவேஷன்ஸ் மாற்றம். ஸோ இது மாதிரி வந்து ஆர்கிடெக்சரில் வீடு கட்டுற ஒரு மொத்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸில். ஆமாம், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போ மொத்த வீடையுமே பார்த்தீங்கன்னா வந்து 3D ஒரு பிரிண்டரே வந்து பண்ணி முடிக்கும்னா நம்ம நம்ப முடியாது. பட் அதுக்கேற்றாப்புல பெரிய பிரிண்டர்ஸ் எல்லாமே இருக்குது. அத்தனை பேர் சேர்ந்து ஒரு வீடை கட்டுறதுக்கு பதிலாக ஒரு பிரிண்டர் வந்து ஒரு 100 பேர் செய்ய வேண்டிய வேலையை ஒரு பிரிண்டரே செஞ்சு முடிச்சிருது. கொஞ்சம் டைம் கூடுதலாக இப்போதைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட் என்ஹான்ஸ்மெண்ட்டுக்கு கொஞ்சம் டைம் கூடுதலாக எடுத்துக்குது 3D பிரிண்டிங். பட் இந்த ஒரு விஷயத்தை வந்து இன்னும் ஒரு 10 இயர்ஸில் இது ஓவர் கம் பண்ணிடும். ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா 3D பிரிண்டிங்கில் கட்டக்கூடிய வீடு எப்படி வேணால் நீங்கள் டிசைன் பண்ணலாம். 3D பிரிண்டிங் இருக்கக்கூடிய சிறப்பம்சமே ஃபியூச்சரிஸ்டிக் டிசைன்ஸை, ரொம்ப எக்ஸாட்டிக்கான டிசைன்ஸை 3D பிரிண்டிங்னால் க்ரியேட் பண்ண முடியும். நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தட் மூலிமா பண்ண முடியாத விஷயத்தை 3D பிரிண்டிங் வந்து பண்ணுது. ஆமாம். அதனால் ரொம்ப காம்ப்ளெக்ஸான டிசைன்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, காம்ப்ளெக்ஸான ஜாமெட்ரி எல்லாம் ரொம்ப கஷ்டம் அதை வடிவமைக்கிறது. அது வந்து 3D பிரிண்டிங் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்குது. ஸோ இதெல்லாமே அதில் வந்து பண்ணலான்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம் சார், 3D பிரிண்டிங்கில். ஆமாம், ஒரு பில்டிங், ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் முழுமையுமே வந்து 3D பிரிண்டிங் கட்டி கொடுக்க முடியும். அதே மாதிரி உள்ளே இருக்கக்கூடிய இன்டீரியர்ஸை வந்து எந்த அளவுக்கு வந்து டெக்கரேட் பண்ண முடியுமோ, அழகுபடுத்த முடியுமோ, ரொம்ப வந்து இதுவரைக்கும் இல்லாத ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் டிசைனை வந்து கொண்டு வர முடியுமோ அதெல்லாம் 3D பிரிண்டர் மூலிமா கொண்டு வர முடியும். கன்ஸ்ட்ரக்ஷன், ஆர்கிடெக்சர் இது சம்மந்தமான. ஆமாம் சார், இதில் கட்டுமான தொழில், அதுக்கு வந்து இது ரொம்ப ஃப்யூச்சரில் இன்னும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆமாம் ஆமாம் சார். கார்த்திக் கிஷோர், நீங்கள் பேசும்பொழுது இந்த 3D பற்றி நம்ம சொல்லும்போது அது ரிலேட்டடாகவே அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் அப்படின்னு சொன்னீங்க. அதை கொஞ்சம் டீட்டெயிலாக கொஞ்சம் சொல்லுங்கள். ஓகே சார். நம்ம முன்னாடி பார்த்தது போல் இப்போ இருக்கக்கூடிய கன்வென்ஷனல் மெத்தட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் எல்லாமே சப்ராக்டிவ் மேனுஃபேக்சரிங். நம்ம அதுக்கு தான் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்தோம். அதுபோல் அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங்னா அடிஷன், அதாவது வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் அ ப்ராசஸ் ஆஃப் ஆடிங் லேயர். ஒரு லேயர் பை லேயராக பார்த்திங்கன்னா வந்து ஆட் பண்ணிக்கிட்டே போவோம். ஒரு பொருளை உருவாக்கும் போது ஒரு மெஷின் ஆனது லேயர் பை லேயராக ஒரு சின்ன சின்ன லேயராக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எப்படி நம்ம மருதாணிக்கு வந்து கோன் போடுறோமோ, லேயர் பை லேயராக போடுறோமோ, அது வந்து ஃப்ளாட்டாக போடுறோம். இது வந்து ஒரு பொருளை உருவாக்குறதுனால அப்படியே பார்த்திங்கன்னா வெர்டிக்கலாக வந்து அது உருவாக்கும். ஸோ அதுக்கு தேவையான அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும் நம்ம தேவையான மெட்டீரியலோ வாட் எவர் இட் இஸ் அதை கொடுக்கணும். ஆமாம், அதாவது அந்த ஃபிலமெண்ட்டை வந்து நம்ம 3D பிரிண்டிங்கில் வச்சுருவோம் சார். அந்த 3D பிரிண்டிங் நம்ம போட்ட டிசைனுக்கு ஏற்றாப்புல நம்ம ரிட்ரை அந்த அளவுக்கு ஏற்ற கோடுக்கு ஏற்றாப்புல அது வந்து லேயர் பை லேயராக வந்து அந்த பொருளை வந்து வடிவமைக்கும். அதனால தேவையில்லாத பொருள் வந்து வீணாகாது, லெஸ் வேஸ்ட். அட் த சேம் டைம் அது உருவாக்கும் போதே பார்த்தீங்கன்னா லாட்டிஸ் ஃபார்மேஷனில் உருவாக்கும். அதனால் அந்த பொருள் ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ அது அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங்ன்றது பார்ட் ஆஃப் 3D பிரிண்டிங் தான். அது இட்ஸ் அப்படி சொல்லலாமா? இல்லை 3D பிரிண்டிங் இஸ் பார்ட் ஆஃப் திஸ் 3D பிரிண்டிங் அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங். 3D பிரிண்டிங் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங். அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் தான் ஒரு டொமைன் சார். இப்போ எப்படி வந்து சயின்ஸில் பார்ட் ஆஃப் ஃபிசிக்ஸ் இருக்குதோ, அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் இஸ் அ
3D printing is a part of additive manufacturing. கரெக்ட். ஓகே, இப்போ இந்த 3D பிரிண்டிங் பற்றி நம்ம ஃப்யூச்சர் ட்ரெண்ட்ஸ் எப்படி இருக்க போகுது? ஷுவர். இப்போ நம்ம லிமிட்டடாக தான் யூசேஜில் இருக்குது ஆஸ் ஆஃப் நவ். இன்னும் ஃப்யூச்சரில் இது போக போக என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்கும்? அது பியூட்டிஃபுல் கொஷின். அது 3D பிரிண்டிங்கோடைய ஃபியூச்சர் ஸ்கோப் வந்து பெருசு. ஃபார் எக்ஸாம்பிள் மல்டி மெட்டீரியல் பிரிண்டிங்னு சொல்லுவாங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா சிங்கிள் மெட்டீரியலை வச்சு தான் வந்து ஃபுல்லாக வந்து நம்ம பிரிண்ட் பண்ணி முடிக்கிறோம். ஈவன் பார்த்தீங்கன்னா இந்த ராக்கெட் பில்டிங்கில் கூட ஒரே மெட்டீரியலை வச்சு தான் சிங்கிள் மெட்டீரியல் ஃபார்மேஷன் தான் இந்த ராக்கெட். வாட் எவர், இது வந்து ஹையஸ்ட்டு ஒரு இனோவேஷன் அண்ட் 3D பிரிண்டிங். அதுவே ஒரு சிங்கிள் பிரிண்ட் மெட்டல் பிரிண்டிங் தான். ஆமாம், சிங்கிள் மெட்டல் பிரிண்டிங் தான். இதில் மல்டி மெட்டல் வரும்போது லைக் வந்து பேஸ்ட் ஆன் அந்த அந்த பொருள் பார்த்திங்கன்னா வந்து ஒரு சில இடங்களில் வந்து அதுக்கு வந்து டெம்பரேச்சர் குறைவாக இருக்கணும், ஒரு சில நேரத்தில் வந்து அதிகமாக இருக்கணும். ஸோ அதுக்கு வந்து வெவ்வேறு பொருட்கள் தேவைப்படலாம், வேரியஸ் அட்மாஸ்ஃபரிக் கண்டிஷன்ஸில். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து 3D பிரிண்டிங் சாத்தியப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு இன் ஃபியூச்சரில் சாத்தியப்படுத்தும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். அண்ட் அட் த சேம் டைம் இன்னொரு விஷயம், 3D பிரிண்டிங் மாதிரி 4D பிரிண்டிங்கும் இருக்குது. அடுத்த லெவல். ஆமாம், அடுத்த லெவல். ஸோ 4D பிரிண்டிங் அப்படின்னா என்னதுன்னா, அது வந்து கேட்கவே வந்து வியப்பாக இருக்கும். 4D பிரிண்டிங் அப்படின்னா என்னதுன்னா, எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலை கான்செப்ட்னு சொல்லுவாங்க. எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலை அப்படின்னா என்னதுன்னா, இருக்கக்கூடிய சுற்றுச்சூழலுக்கு ஏற்றாப்புல டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி, வாட்டர், இதுக்கேற்றாப்புல பார்த்தீங்கன்னா அதோடைய ஷேப்பை மாற்றிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஃப்ளாட்டான ஒரு டிசைன் நம்ம பண்ணி 4D பிரிண்டர் மூலிமா 4D பிரிண்டிங் பண்ணி வச்சுருவோம். ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட்டட் அண்ட் அது இட் இஸ் பிளேஸ்ட் இன் ஒன் பிளேஸ். ஸோ ஆஃப்டர் சம் டைம் ஒரு நமக்கு தேவை வரும்போது, லைக் ஃபேன் ஆன் பண்ணுறோம், அந்த ஃப்ளாட்டான ஆப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா அப்படியே சேராக மாறிடும். ஸோ இதுதான் வந்து 4D பிரிண்டிங்னு சொல்லக்கூடியது. இன்னொரு டைமென்ஷன் என்னென்னா, ஏதாவது ஒரு எக்ஸ்டர்னல் திங் அதில் ஆக்ட் ஆகும்போது, லைக் வந்து ஏர் வந்து அதில் ஆக்ட் ஆகும்போது அது அப்படியே வந்து ஒரு ஆப்ஜெக்டாக மாறிடும், நமக்கு தேவையான ஆப்ஜெக்டாக. அதே மாதிரி ஃபேன் ஆஃப் பண்ணும்போது அதே சேர் வந்து ஃப்ளாட்டான நிலைக்கு வரும். ஸோ இதுதான் 4D பிரிண்டிங்கோடைய இது ஸ்டார்டிங் திங். அதுக்கப்புறமேலு பார்த்தீங்கன்னா இன்னும் இது வந்து ரொம்ப 3D பிரிண்டிங்கே இட்ஸ் எவால்விங், இட்ஸ் எமர்ஜிங். இது இன்னும் முழுமை பெறலை. ஸோ அதனால் 4D பிரிண்டிங் இப்போ தான் துவங்கியிருக்கு. இப்போ தான் வந்து அது வந்து ஒரு முதல் படி மாதிரி, ஒரு குழந்தை மாதிரி பிறந்திருக்கு. இதுக்கப்புறம் தான் இதோடைய உருமாற்றங்கள், பரிணாம வளர்ச்சி, அப்டேஷன்ஸ், அப்கிரேடேஷன்ஸ் எல்லாம் இனிமேல் தான் தெரியும். அதே மாதிரி ஃபுட்டில் நம்ம வந்து பார்க்கும்போது, ஃபுட் பிரிண்டிங்கில் வந்து 3D பிரிண்டிங்கில் ஃப்யூச்சரில் ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய ஒரு அசைவை ஏற்படுத்தும்னே சொல்லலாம். பிகாஸ் வந்து எல்லாருக்குமே ஃபுட் ரொம்ப பிடிக்கும் சார். ஸோ லைக் வந்து அதுவும் யங்ஸ்டர்ஸோடைய லைஃப்லலாம் பார்த்தீங்கன்னா வந்து 3D பிரிண்டர், லைக் ஃபுட் பிரிண்டர் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதுவே ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துரும். அண்ட் அட் த சேம் டைம் இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் என்னென்னா, 3D பிரிண்டட் ஃபுட்ஸில் கொலஸ்ட்ராலே கிடையாது. ஹெல்த் கான்ஷியஸ். ஆமாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஃபியூச்சர் அப்போ ஒருத்தர் வந்து அவரோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். எக்ஸாக்ட்லி. அது ஒரு ஆடாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒருத்தருக்கு ஒரே ஐட்டம் ஒரு இதில் இதாக இருக்கும், ஒரு இதில் பிடிக்காமல் இருக்கும். ஆனால் இது வந்து யூனிஃபார்மாக இல்லாமல் இப்போ என்னோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அதே இதை நான் மாற்றிக்க முடியும். ஆமாம். பட் கேட்கக்கூடிய வியூவர்ஸுக்கு என்னென்னா, எப்படி ஒரு 3D பிரிண்டிங் இப்படிலாம் பண்ணு எல்லாத்தையும் பண்ணுமா அப்படின்னு கேட்டால், வேரியஸ் பிரிண்டர்ஸ் இருக்குது சார். இதுலேயும் பார்த்தீங்கன்னா வேரியஸ் டெக்னிக்ஸ் இருக்குது, பல்வேறு டெக்னிக்ஸ் இருக்குது. 5 டெக்னிக் அப்படிங்கிறது தான் வந்து மெயினான டெக்னிக். அந்த 5 மெயினான 3D பிரிண்டிங் டெக்னிக்லேருந்து பிரிஞ்சு வந்தது, உருவானது. இன்னும் வந்து ஒரு கிட்டத்தட்ட 13லேருந்து 20 டெக்னிக்ஸ் இருக்குது. ஓகே. இப்போ இதுக்கான கோர்சஸ்லாம் எங்கே அவைலபிள் சார்? 3D பிரிண்டிங் அதை பற்றி ஒரு சொன்னீங்கன்னா. இதோட கோர்சஸ்ன்னு பார்க்கும்போது சார், நமக்கு வந்து நிறைய 3D பிரிண்டிங் கோர்சஸ் வந்து வெளியே ஆஃபர் பண்ணுறாங்க. பிகாஸ் இட்ஸ் எல்லா டெக்னாலஜியுமே எமர்ஜிங் ஆகிற ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா, இப்போது நீங்கள் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளை கொடுக்கணும்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் எந்த காலேஜ்லேயுமே கோர்ஸாக கிடையாது. ஃபியூ இயர்ஸுக்கு எலக்டிவாக தான் இருக்கும். எலக்டிவாக தான் இருந்துச்சு.
படிக்கிற காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் எலக்டிவாக இருக்கும், ஒரு சப் கோர்ஸாக இருக்கும். அப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் அதுவே ஒரு டிகிரி லெவலுக்கு இப்போ மாறிடுச்சு சார். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டோடைய கோர்ஸ் கரிக்குலத்தில் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் காலேஜ் எல்லா காலேஜ்லையுமே மெக்கானிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் எப்படி இருக்கோ ஏஐயும் வந்தாச்சு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்டும் இன்ட்ரடியூஸ்ட். ஸோ அது மாதிரி இன்னும் கொஞ்ச நாளில் 3D பிரிண்டிங்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிபார்ட்மெண்ட்டாக வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது சார். மிக்க நன்றி கிஷோர். இது வரைக்கும் புதிய ஒரு தொழில்நுட்பத்தை பற்றி தெரியாத விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். அதாவது வந்து ஒரு மாயாஜாலம் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் ஃப்யூச்சரில் இருக்குது அப்படிங்கிறத கேட்குறதுக்கு இதுவாக இருக்குது. ஆனால் இது வந்து நிச்சயமாக தொழில்நுட்பம், அறிவியல் அது சாத்தியப்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் இதனால் வந்து இளைஞர்களுக்கு ஃப்யூச்சரில் அந்த துறைகளை நோக்கி செல்வதற்கான உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இந்த தகவல்கள் அமையும் என்று நினைக்கின்றோம். மீண்டும் தொடர்ந்து பேசலாம். நன்றி.